கிறிஸ்துவுக்குள் பிரியமான இனிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இனிய மாலை வேளையில் கடவுளுடைய வார்த்தையை கேட்டது மட்டுமில்லாமல் கேட்ட வார்த்தைகளை பற்றி சிந்தித்தது மட்டுமில்லாமல் அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் ஒளியில் நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்பவர்களாக இங்கு கூடியிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நான் சொன்னது போலவே இறைவார்த்தையை கேட்பதற்கும் அந்த இறைவார்த்தையை கேட்டு நடப்பதற்கும் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் யோவேல் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவேல் இறைவாக்கினர் ஒரு சிறிய இறைவாக்கினர். ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாக 9 அல்லது 4ஆம் நூற்றாண்டு வரை உள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவராக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த யோவேல் இறைவாக்கினர் வாழ்ந்த வரலாற்றினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது அங்கு வெட்டு கிளி கொள்ளை நோய், கடுமையான வறட்சி, இயற்கை பேரழிவுகளுக்குள் சிக்கி இஸ்ராயல் மக்கள் துன்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த இயற்கை பேரழிவு இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற மனம் திருப்புதலின் அடையாளமாக இருக்கிறது. அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க கடவுள் இந்த இயற்கை பேரழிவுகளின் வழியாக ஒரு அழைப்பை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைய 12வது வசனத்தில், அதாவது 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அங்கே மனமாற்றத்திற்கான அழைப்பை கடவுள் கொடுக்கிறார். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். அதாவது இங்கே இந்த மனமாற்றத்தினுடைய அழைப்பிற்கு பின்பாக கடவுளினுடைய நியாய தீர்ப்பு நாள் வரவிருக்கிறது என்பதை பற்றியும் இங்கு அறிவிப்பு இருக்கிறது. அதாவது முதலில் மனம் திரும்புவதற்கு அழைப்பு, இரண்டாவதாக இப்படி மனம் திரும்பாவிட்டால் அப்படி மனம் திரும்பாதவர்களுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இருக்கிறது. அதனால்தான் இன்றைய 3ஆம் அதிகாரம் இன்றைய வாசிக்கப்பட்ட வாசகத்தில் 12வது வசனத்தில் பார்க்கிறோம் வேற்றினத்தாருக்கு தீர்ப்பு, 14வது வசனத்தில் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கு என்ற 2 குறிப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த வாசகங்கள், இந்த முதல் வாசகம் 3 காரியங்களை முன்னிறுத்துகிறது. ஒன்று தீர்ப்பு, அதுதான் முதன்மையான காரியம். தீர்ப்பு, பெரும் திரளாய் மக்கள் கூட்டம் அந்த தீர்ப்பின் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வரப்பட்டார்கள். அவர் கடவுள் தம் மக்களுக்கு செய்த கொடுமைகளுக்கு எதிராக அந்த கொடுமையை செய்தவர்களுக்காக நியாய தீர்ப்பை வழங்குகிறார். இரண்டாவதாக மீட்பு மற்றும் ஆசை. தீர்ப்பு நாளில் கூடியிருக்கிறவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அங்கு யாருக்கெல்லாம் கடவுளுடைய தீர்ப்பு நன்மையானதாக அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்று தெரிகிறதோ அவர்களுக்கு ஆசீர் கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் மற்றும் 17வது வசனத்தில் வாசிக்கின்றோம், ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், ஆண்டவரே இஸ்ராயலுக்கு அரண், ஆண்டவரே அவர்களுக்கு கடவுள், அவர் சீயோனில் குடியிருப்பவர். அதாவது கடவுள் தன் மக்களோடு இருந்து அவர்களுக்கு அரணாக இருக்கிறார், அவர்களுக்கு கோட்டையாக இருக்கிறார், அவர்களை பாதுகாப்பவராக இருக்கிறார். மூன்றாவதாக செழிப்பு. இப்படி மனம் திரும்பி கடவுளுடைய ஆசையை பெற்றுக் கொள்கிறவர்கள் ஆண்டவரிடமிருந்து வளமையான செல்வங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரேல் மலைகளில் புதுரசம், குன்றுகளில் இருந்து பால், நீரோடைகளில் தண்ணீர், ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து நீரூற்று. பாருங்கள், இப்படி கடவுளுடைய ஆசீர்வாதம் செழிப்பாக மக்களிடம் இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, இப்படி கடவுளுடைய செய்தி நியாய தீர்ப்பிற்கு பின்பாக மனம் திரும்பி உண்மையிலேயே ஆண்டவரிடம் திரும்பி வருபவர்களுக்கு இந்த ஆசீரும் மீட்பும் செழிப்பும் கொடுக்கப்படுகிறது என்று யோவேல் இறைவாக்கினர் சொல்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் மரியாளை சுட்டி காட்டி, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த பெண்மணி அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கின்ற சரீர உடல், அதாவது சரீர உறவை பற்றி சொல்கிறார். அதாவது வெறுமனை
இயேசுவை மரியாள் பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு கொடுத்தார் என்று சொல்கிறார். அதாவது அந்த பெண்மணிக்கு உலக பார்வை இருக்கிறது. இந்த உலக பார்வையை இயேசு மாற்றுகிறார். தொடர்ந்து அந்த அம்மாளுக்கு பதில் சொல்லும் பொழுது, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அதனினும் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். அதாவது இந்த உலக பார்வையை அம்மா விட்டு விடுங்கள், கடவுளுடைய பார்வையை கொண்டு வாருங்கள். கடவுளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை கருத்தாங்கி இந்த உலகத்திற்கு கொடுத்ததை விட அவர் என் தந்தையினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்ததால்தான் அவர் அதனினும் பேறு பெற்றவராக இருக்கிறார். உலக பார்வையை விடுத்து கடவுளுடைய பார்வையை கொண்டு வருகிறார் இயேசு. பிரியமானவர்கள், எப்படி இது கடவுளுடைய பார்வை? அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் வழியாக மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது மரியாள் முதலில் கேட்கிறார். கேட்டுவிட்டு இது எப்படி ஆகும், நான் கணவனை அறியேனே என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார். அதற்கு பின்பு அந்த வார்த்தையை கேட்டு, நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கீழ்ப்படுகிறார். முதலில் கேட்கிறார், இரண்டாவதாக கீழ்ப்படுகிறார், மூன்றாவதாக எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் பொழுது எலிசபெத் அம்மாள் சொல்கிறார், நீர் ஆண்டவர் சொன்னவை அதாவது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். அதாவது அப்படி விசுவசித்ததால் நீர் பேறு பெற்றவர். பிரியமானவர்களே, இயேசுவை தன்னுடைய கருவில் குழந்தையாக தாங்கும் முன்பே அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவசித்தார். அதனால்தான் அவர் ஆண்டவருடைய பார்வையில் பேறு பெற்றவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்றைய இறைவார்த்தையின்படி நமக்கு இரண்டு காரியங்கள் தேவை. கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கேட்டு கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு இறைவார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது. ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 10 இறைவார்த்தை 17 பவுல் சொல்கிறார், அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும், கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதற்கு கேட்க வாய்ப்புண்டு. அதாவது முதலில் கேட்பதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எங்கெல்லாம் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் காது கொடுத்து ஆண்டவருடைய செய்தியை கேட்க வேண்டும். இரண்டாவது, அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள். யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 22 பார்க்கிறோம். அது எல்லோருக்கும் தெரிந்தது. நீங்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை கேட்கிறவர்களாக மட்டும் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், மாறாக அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாகவும் இருங்கள். பிரியமானவர்களே, இந்த இரண்டு காரியங்கள் மட்டும்தான் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், கடவுளுடைய பாதையில் நடக்கிறோம் என்பதற்கு சான்றுகள். கேட்பது, கீழ்ப்படிவது. மரியாள் கேட்டார், கீழ்ப்படிந்தார், அதனால் கடவுளுடைய பார்வையில் பேறு பெற்றவராக திகழ்ந்தார். நாம் கடவுளுடைய பார்வையில் பேறு பெற்றவர்களா?